ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th பப்ளிக் எக்ஸாமில் எப்படி பேப்பர் வேலிடேட் பண்ணுவாங்க, ஸ்டெப்ஸ்க்கு எவ்வளோ மார்க்கு, நம்ம எப்படி எழுதுனா நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எக்ஸாம் டைம் அப்போது பேப்பர் வேலிடேஷனுக்கு அவங்களுக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க, ஸ்கீம். இந்த மாதிரி மார்க் அலாட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி மெத்தட்க்கு அப்படின்னு கொடுப்பாங்க. அது இல்லாமல் நம்ம போடுற ஆன்சர் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், வேறு மெத்தடில் போட்டிருந்தா கூட நமக்கு ஃபுல் மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ 1 மார்க்லாம் இருக்குல்ல, அதில் ஆப்ஷனும் கரெக்டாக போட்டிருக்கணும், ஆன்சரும் கரெக்டாக எழுதிக்கணும். அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. சப்போஸ் ஆப்ஷன் கரெக்டாக எழுதிட்டு ஆன்சர் தப்பாவோ இல்லை ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டு ஆப்ஷன் தப்பாவோ எழுதிருந்தால் நமக்கு 0 மார்க் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4லலாம் நம்ம ஆன்சர் கரெக்டாக இருந்தால் நமக்கு ஃபுல் மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டெப் மார்க்லாம் இல்லை பார்க்கக்கூடாது, ஃபார்முலா கம்பல்சரி எழுதணும் அப்படிலாம் இல்லை, நெசசரி இல்லை. நம்ம ஆன்சர் கரெக்டாக போட்டிருந்தா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு எப்போ ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும்னா, நம்ம இந்த கொஷினுக்கே ஆன்சர் தப்பாக எழுதியிருக்கோம், ஆன்சர் வேறு ஆனால் ஸ்டெப்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு ஸ்டெப்ஸ் மார்க் பார்ப்பாங்க. ஃபார்முலா எழுதியிருந்தால் ஃபார்முலாக்கு ஒரு மார்க், அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மார்க் கொடுப்பாங்க. மற்றபடி நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம், ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம அந்த டைமில் ஸ்டெப் நிறைய போடணும் அப்படிலாம் நெசசரி இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க எங்கள் சேனலில். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.